த கிரம்பிள் ஃபேமிலி போம் பை லூசி மாட் மாண்ட்காமரி. கிரம்பிள் அப்படின்னா முறுமுறுக்கிறது, குறை சொல்கிறது அப்படின்னு மீனிங். குறை சொல்கிற குடும்பத்தை பற்றி இந்த போமில் எழுதியிருக்காங்க. ஓகே, போம் பார்த்துடலாம். There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. யாருமே மீட் பண்ணுறதுக்கு விரும்பாத ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில், குறை சொல்கிற தெருவில் அவங்க வாழ்ந்தாங்க. எந்த சிட்டியில் வாழ்ந்தாங்க அப்படின்னா நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, எப்போவுமே திருப்தியாகாத அப்படிங்கிற அந்த சிட்டியில் அவங்க வாழ்ந்தாங்க. டிஸ்கண்டன்ட் அப்படின்னா அதிருப்தி, எதுலேயுமே திருப்தி ஆகாத. அவங்க அந்த அதிருப்தி அப்படிங்கிற டிஸ்கண்டன்ட் ஆற்று ஓரத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the name of grumble. கிரவுல் அப்படின்னாலும் முறுமுறுக்கிறது தான். அவங்க அதுக்கும் முறுமுறுப்பாங்க, இதுக்கும் முறுமுறுப்பாங்க. எது நடந்தாலும் எது வந்தாலுமே அவங்க அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி அவங்க முறுமுறுத்துட்டு தான் இருப்பாங்க. எதிர்பார்த்த மாதிரி இல்லை, தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்டேஷன் அப்படின்னா லெவல் அப்படின்னு மீனிங் எடுக்கணும். அவங்களோட லெவல் ஹையாக இருந்தாலும் சரி, லோவாக இருந்தாலும் சரி, அவங்க உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவங்க எந்த பெயரால் தான் அவங்க தெரிஞ்சுக்கிடப்படுறாங்க அப்படின்னா கிரம்பிள் அப்படிங்கிற முறுமுறுத்தல், முணங்குதல் அப்படிங்கிற அந்த பெயரால் தான் அவங்க தெரிஞ்சுக்கிடப்படுறாங்க. The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. அந்த வெதர் climate எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக ஹாட்டாக இருக்கும், இல்லைனா கூலாக இருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும். சம்மர் கோடை காலமாக இருந்தாலும் சரி, வின்டர் குளிர்காலமாக இருந்தாலும் சரி, அவங்க அதை திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. எந்த சீசனாக இருந்தாலும் அவங்க திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அந்த ஃபோல்ஸ், அந்த அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள், அவங்கள நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே சரியாகவே நடக்கலை அப்படின்னு தான் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டே ஒரு க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இருண்டு போன ஒரு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வாழ்கிறவங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு தான் இருப்பாங்க. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. And if everything pleased them, there is not a doubt, they would growl that they had nothing to grumble about. அவங்க மழையையும் முறுமுறுப்பாங்க, வெயில் அடித்தாலும் அவங்க முறுமுறுப்பாங்க. உண்மையிலேயே அவங்களோட அந்த முறுமுறுக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே முடியாது. அண்ட் அவங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி இல்லைன்னா அவங்க நினச்ச மாதிரி இருந்தாலும் கூட அதில் ஒரு டவுட்டே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க அதுக்கும் முறுமுறுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. But the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. For never a grumbler will own that he is connected with it at all, you see. கியூரஸ்ட் அப்படின்னா விசித்திரமான, வினோதமான அப்படின்னு மீனிங். வினோதமான அந்த விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் கூட அவங்களோட ஃபேமிலி நேமை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. அவங்க அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் உள்ளவங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. கிரம்பிளர் அப்படின்னா முணுமுணுக்கிறவங்க. அந்த கிரம்பிளர் எப்போவுமே அவங்க அந்த கிரம்பிளர் ஃபேமிலியில், அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. ரொம்பவே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் அவங்க கூட ரொம்ப நாள் அவங்க தங்கிட்டாங்க அப்படின்னா, ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் அவங்களோட பாதையை கற்றுப்பாங்க. டெரிபிள் அப்படின்னா மோசமான, ஜம்பிள் அப்படின்னா கன்ஃபியூஷன், ஒரு குழப்பமான நிலை. அவங்க நம்மளும் முறுமுறுக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம், அவங்க ஃபேமிலியில் உள்ள அந்த ஹேபிட்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அந்த மோசமான குழப்பத்தை அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க அவங்களோட ஃபேமிலியில் அடாப்ட் ஆகிடுவாங்க. And so, it were wisest to keep our feet from wandering into complaining street and never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. அதனால் புத்திசாலித்தனமான ஒரு ஞானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
நம்மளோட ஃபீட், நம்மளோட பாதங்களை வந்து அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வந்து அலைய விடாமல் அந்த பக்கமே போகாமல் நம்ம இருக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணினாலுமே நம்ம முறுமுறுக்கக்கூடாது. அப்படி நம்ம முறுமுறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளும் அந்த கிரம்பிளர் கூட சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நம்மளையும் தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong, and then be our station higher humble, we will never belong to the family of grumble. நம்ம ஒரு ஸ்மைலோட, ஒரு புன்னகையோட, ஒரு பாடலோட நடக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்பில் சில விஷயங்கள் தப்பாகவே நடந்தாலும் கூட நம்மளோட அந்த ஸ்டேஷன், நம்மளோட லெவல் அது உயர்ந்த நிலையாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, நம்ம எப்போவுமே அந்த கிரம்பிள் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக நம்ம இருக்க மாட்டோம். நம்ம அந்த கிரம்பிள் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நம்ம வந்து அலையக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது. அண்ட் எதுக்குமே நம்ம முறுமுறுக்கக்கூடாது. ஒரு ஸ்மைலோட, ஒரு சாங்கோடு நம்ம நடக்கிறதுக்கு கற்றுக்கணும். நம்மளோட லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் தப்பாக நடந்தாலும் கூட, நம்மளோட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட நம்ம முறுமுறுக்காமல் இருந்தோன்னா நம்ம அந்த கிரம்பிள் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக நம்ம மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த போம் முடிக்கிறாங்க. Hope you understand. If it's useful, like, share and subscribe and share with your friends and family. Thanks for watching.